நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீப காலமான கோசாரத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சரிங்களா? 4 கிரகங்கள், சனி, குரு, ராகு, கேது. சனி பயிற்சி ஆச்சு, குருவும் ராகு கேதுவும் அடுத்தடுத்து பயிற்சி ஆகி இருக்குது விரைவில். சரிங்களா? மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. 19ஆம் தேதி இன்னைக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகுது. சரிங்களா? சனி பயிற்சி ஆயாச்சு. இந்த பயிற்சிகளே 12 ராசிகளுக்கு டோட்டலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த 4 கிரக பயிற்சிகளோட பலன்களையுமே 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். சரிங்களா? மேச ராசிக்கு விரையச்சனி ஸ்டார்ட், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? விரையச்சனி ஸ்டார்ட்டு 12ஆம் இட சனி, 7 சனியில் விரையச்சனி ஸ்டார்ட் ஆகிருக்குது. சரிங்களா? இது சிறப்பில்லை மேச ராசிக்கு. ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு புதனோட காலப்புருஷனுக்கு 3ஆம் இடமான புதனோட வீட்டுக்கு குரு போகிறார். அங்கே குரு போய் ஒரு ராசிக்கு 7, 9, 11ஆம் ஸ்தானங்களை பார்க்குறாரு. சரிங்களா? 7, 9, 11ஆம் ஸ்தானங்களை பார்த்து சிறப்பான அமைப்பு. இது குருபலம் வந்ததுன்னு அர்த்தம். சனி பயிற்சி சரியில்லைனாலுமே குரு பயிற்சி உங்களுக்கு மேசராசிக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது 7 சனி நடக்கக்கூடிய விரயங்களை குரு பயிற்சி சரி கட்டுவார் ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்து ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது மேசராசிக்கு 5ஆம் ஸ்தானத்துக்கு கேதுவுமே 11ஆம் ஸ்தானத்துக்குமே ராகும் வர்றாங்க. 5ல் கேது 11 ராகு அப்படிங்கிறது ஒரு வகையில் இது சிறப்பின்மை அப்படிங்கிறது. 5ல் கேது சிறப்பின்மை, 11 ராகு சிறப்பு. சரிங்களா? எப்பவுமே ராகு கேதுகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானத்துக்கு நல்லா இருக்குது, ஒரு ஸ்தானத்துக்கு தீமையாக தான் இருக்குது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு சனி பயிற்சி சரியில்லை, ராகு கேது பயிற்சிகள் மீடியமாக இருக்குது, குரு பயிற்சி சிறப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு மேச ராசிக்கு சரிபாதி பலன்கள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் இருக்கும். குரு ராகு கேது பயிற்சி முடிவு வரைக்குமே உங்களுக்கு 7 சனியை சமாளிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ரிஷபராசி அப்படிங்கிறது காலப்பலனுக்கு 2ஆம் ஸ்தானம். 2ஆம் ஸ்தானத்தினால குரு ராசியிலே இருந்தார். இப்போ குரு 2ஆம் ஸ்தானத்துக்கு போகிறாரு. சரிங்களா? 2ஆம் ஸ்தானத்துக்கு போகிறாரு. 2ஆம் ஸ்தானத்துக்கு போய் உங்களோட 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பார். சரிங்களா? 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பார் குரு. 2ஆம் ஸ்தானத்துக்கு குரு போகிற சிறப்பு தான். 6 பார்க்குற சிறப்பு இல்லை, 8ஆம் ஸ்தானத்துக்கு பார்க்குறாரு. சரிங்களா? அதாவது தனுசு ராசியை 6, 8, 10 பார்க்குறது சிறப்பு தான் ஒரு வகையில். சரிங்களா? ஏன்னா 2ல் குரு போய் 6 பார்க்குற மட்டும் சிறப்பு இல்லை. அது குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மீடியமாக இருக்குது. அடுத்து ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்தானத்துக்கு 4ஆம் ஸ்தானத்துக்கு கேது போகிறாரு. சரிங்களா? 4ஆம் ஸ்தானத்துக்கு கேதுவுமே 10ஆம் ஸ்தானத்துக்கு ராகு வர்றது ஒரு வகையில் சிறப்பு, ஒரு வகையில் சிறப்புன்னு. சரிங்களா? 10ல் ராகு வர சிறப்பு, 4ல் கேது வர்றது சிறப்பு இல்லை. சரிங்களா? ஆனால் சனி உங்களுக்கு மிகுந்த பாக்கியத்தை கொடுப்பார். சரிங்களா? சனி உங்களுக்கு யோகாதிபதி அவர் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் ஸ்தானத்துக்கு வந்துட்டார். சரிங்களா? 11ஆம் ஸ்தானத்துக்கு வந்துட்டு சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ராகு கேது பயிற்சிகள் ஒரு மீடியமாக இருக்குது, குரு பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு மீடியமாக இருக்குது, சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ஆக மொத்தம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு நன்றாக தான் இருக்குது. ரிஷபராசிக்கு சிறப்பு தான். அடுத்து மிதுன ராசிக்கு உங்களுக்கு சனி 10ஆம் ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. ராகு உங்களுக்கு ராசிக்கு மிதனம் அப்படிங்கிறதுக்கு ராகு 9ஆம் ஸ்தானத்துக்கு வந்துட்டார். சரிங்களா? 9ஆம் ஸ்தானத்துக்கு ராகு, 3ஆம் ஸ்தானத்தில் கேது வந்துட்டார். மிதன ராசிக்கு 9ல் ராகு, 3ல் கேது, 10ல் சனி. சரிங்களா? குரு ராசிக்கு ஜென்ம குருவை வர்றாரு. சரிங்களா? ஜென்ம குருவை 5, 7, 9ஆம் இடங்கள் ஸ்தானங்களை பார்க்குறாரு. இது சிறப்பு தான். ஜென்ம குரு பேச்சும் சிறப்பாக இருக்குது. ஓரளவு உடல் அளவில் ஒரு சிறிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஜென்ம குரு அப்படிங்கிறதுனால. ஆனால் பாதிவிடும் இடங்கள் சிறப்பு ஜென்ம குருவால். சனி உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? அதாவது கடமை செய்தி பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது. ஆனால் பலனை கொடுக்கும்போது கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துருவார் சனி. சரிங்களா? நீடித்த பலன்களை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு இது உங்களுக்கு சிறப்பு தான். சரிங்களா? உங்களுக்கு சிறப்பு தான். மிதுன ராசிக்கு இந்த 3 கிரக பயிற்சிகளும் ஒரு மீடியமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து கடகராசிக்கு உங்களுக்கு பாக்கிய சனி 9ஆம் ஸ்தானத்துக்கு பாக்கிய சனி வர்றாரு. சரிங்களா? அஷ்டம சனி முடிஞ்சு உங்களுக்கு பாக்கியங்கள் உருவாக்குவது பாக்கிய சனியாக வருது. சரிங்களா?
அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல மறைகிறார். கடகத்துக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு விரைய குருவாக இருக்கார். இது வந்து சிறப்பில்லை. சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பில்லை. அடுத்து ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது கடகத்துக்கு 2ஆம் ஸ்தானத்தில் கேதுவுமே 8ஆம் ஸ்தானத்தில் ராகுமே. சரிங்களா, 2ல் கேது அப்படிங்கிறது சிறப்பில்லை. 8ல் ராகு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு, ஓரளவுக்கு சிறப்பில்லை. சரிங்களா, திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு. ஆனால் வந்து 8ல் ராகு வந்து சில அச்சுறுத்தல்கள் அப்படிங்கிறது வந்து ஆயுள் பயங்கள் இந்த மாதிரிலாம் கொடுப்பார் ராகு. சரிங்களா, அதனால் ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு இல்லை. சரிங்களா, சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகுது. குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம். 12ஆம் ஸ்தானத்தில் வந்தவர் வந்து ஒரு ராசிக்கு 4, 6, 8ஆம் ஸ்தானங்களை பார்ப்பார். சரிங்களா, அது உள்ள உங்களுக்கு விரைய குருவாக இருந்தாலுமே பார்வை விடும் இடங்கள் சிறப்பாக இருக்குது. ஆனால் சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பு, ராகு கேது பயிற்சியில் சிறப்பு இல்லை. சரிங்களா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டுருக்குது. அஷ்டம சனி போயிட்டுருக்குது. லாப குருவாக வர்றாருன்னா உங்களுக்கு. சரிங்களா, லாப குருவாக வர்றாரு. 12ஆம் ஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்குறாரு குரு. சரிங்களா, லாப குரு பலம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, 3, 5, 7 அப்படிங்கிறது வந்து குருவின் பார்வை விடும் இடங்கள். அஷ்டம சனியாக இருந்தாலுமே குரு வந்து உங்களுக்கு லாபத்தில் இருந்து 3, 5, 7 உங்களை பார்த்து சிறப்பித்து உங்களுக்கு நற்பலங்களை கொடுப்பார். ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் ஸ்தானத்தில் இருக்குது. அது சிறப்பில்லை. ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு சிறப்பில்லை சிம்மத்துக்கு. ஆனால் வந்து அஷ்டம சனி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு குரு வந்து லாப குருவாக இருக்கார். சரிங்களா, அதனால் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மீடியமே எப்படி சமாளிக்கலாம் அஷ்டம சனியை. ஆனால் ராகு கேது பயிற்சிக்கு சிறப்பில்லை. சரிங்களா, அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். சரிங்களா, ஆனால் வந்து குரு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு. சரிங்க, சிறப்புனே சொல்லிக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது வந்து ஒரு குளத்தில் வந்து மூழ்கி கொண்டிருப்பவருக்கு வந்து ஏதோ பிடி கிடைச்ச மாதிரி மேலிருந்து வரவருக்கு கரையில் இருக்கக்கூடிய புல்லோ அல்லது ஏதோ ஒரு கல்லையோ பிடிச்ச மாதிரி. சரிங்களா, அதாவது குளத்தில் வந்து விழுந்துட்டாங்க, ஒருத்தர் வந்து விழுந்துட்டாரு. அவர் வந்து மேலே வந்து பற்றி கொண்டு, அதாவது கல்லையோ ஒரு கட்டையோ அந்த குளத்தின் கரையில் உள்ள புல்லையோ பற்றி கொண்டு மேலிருந்து வர ஒரு பிடி கிடைச்ச மாதிரி குரு பயிற்சி உங்களுக்கு. சரிங்களா, சிம்மத்துக்கு. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு கன்னிக்கு வந்து உங்களுக்கு சனி பயிற்சியில் வந்து கண்ட சனி தொடங்கியிருக்குது. சரிங்களா, ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கேது வந்து 12ஆம் ஸ்தானத்துக்கு போகிறாரு, 6ஆம் ஸ்தானத்துக்கு ராகு வராது. உங்களுக்கு மிகுந்த சிறப்பு இருக்குது. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அருமையாக இருக்குது கன்னிக்கு. சரிங்களா, சனி வந்து உங்களுக்கு கண்ட சனியாக வந்து மாறி ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்த அஷ்டம சனி அவர். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த 1.5 வருஷ காலம் வந்து குரு பயிற்சி உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்துக்கு 10ல் குரு பதவிக்கு இடர் அப்படிங்கிற மாதிரி குரு பயிற்சிகள் 10ஆம் ஸ்தானத்துக்கு வந்தாலும் குரு பயிற்சி 10க்கு வந்தாலுமே அவர் பார்வைப்படும் இடங்கள் சிறப்பாக இருக்குது. சரிங்களா, 2, 4, 6ஆம் இடங்களை பார்க்குறாரு. 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது வருமானத்துக்கு குறைவில்லை. 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி, ஹேப்பி, இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது வேலையில் அது வந்து கொஞ்சம் சிறப்புகளை கொடுத்துரும். சரிங்களா, 10ல் குரு பதவி இடராக இருந்தாலுமே ஒரு பார்வையிடும் இடங்களை 6 பார்க்குறதுனால வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து அவ்வளோக்கு சிறப்பாக தான் இருக்குது. சரிங்களா, கன்னிக்கு. சரிங்களா, கன்னிக்கு கண்ட சனியாக இருந்தாலுமே குரு ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது குரு பயிற்சி. ராகு கேது பயிற்சிக்கு சிறப்பு. சரிங்களா, அதனால் வந்து எப்படியோ வந்து சமாளிச்சிடலாம் கன்னி ராசி. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் துலாம் வந்து உங்களோட ராசிக்கு வந்து 6ஆம் ஸ்தானத்துக்கு சனி போயிருக்கார். துலா ராசிக்கு நம்பர் 1 ப்ரொடிக்ஷன். 12 ராசிகள்லேயே துலா ராசிக்கு தான் வந்து நம்பர் 1. 4 கிரக பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரிங்களா, சனி உங்களுக்கு 6க்கு போயிருக்காரு. குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. சரிங்களா, உங்கள் ராசியுமே உங்களை 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்குறாரு. சரிங்களா, உங்கள் 9ஆம் ஸ்தானத்துக்கு வந்து உங்கள் ராசியுமே மற்றும் வந்து 3, 5ஆம் ஸ்தானங்களை பார்க்குறாரு. சரிங்களா, 1, 3, 5ஆம் ஸ்தானங்களை பார்க்குறாரு குரு உங்களுக்கு. இது வந்து மிகுந்த சிறப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 11ஆம் ஸ்தானத்துக்கு வந்து கேது போகிறார். சரிங்களா, 5ல் வந்து ராகு போகிறார். 5ல் ராகு 11ல் கேது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். சரிங்களா, 11ல் கேது அப்படிங்கிறது கேது வந்து எதுவுமே மறுக்கும் கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்வழியில் அவர் வந்து லாபத்தை கொடுத்து தான் தெரியும். அவரோட காரகத்திற்காவது லாபத்தை கொடுப்பார். சரிங்களா, அவரோட தனிமைப்படுத்துதல், அவரோட ஆன்மீகத்தில், சரிங்களா, அவரோட ஞானத்தில், சரிங்களா, அவரோட இந்த கெமிக்கல்ஸு, இந்த இது அதாவது ரசாயன வேதிப்பொருட்கள், இந்த மாதிரி ஒரு இதில் சித்த மருத்துவங்கள், இதன் மூலம் வந்து எங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. கடைசிக்கு வந்து குரு வந்து நாட்டு வைத்தியம் எடுத்தாவது உங்கள் நோய்களை தீர்த்து அந்த வகையில் லாபத்தை கொடுத்து தீர்வார். சரி, 11ல் கேது
அவரோட காரகத்தை வந்து லாபத்தை கொடுப்பார். சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு 5ல் வந்து ராகு வராரு, குருவின் பார்வை இருக்குது. சரிங்களா. 5ல் வந்து வரக்கூடிய ராகு வந்து குருவின் பார்வை விடுது. ஒரு அதனால் வந்து 5ல் உள்ள ராகு குருவின் பார்வை விடுவது மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சரிங்களா. மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சரிங்களா. துலாத்துக்கு வந்து 4 கிரக பயிற்சிகளும் சிறப்பாக இருக்குது. நம்பர் 1 ப்ரெடிக்ஷனே வந்து இந்த 3 கிரக பயிற்சிகளில் துலா ராசிக்கு தான் நம்பர் 1. சரிங்களா. நெக்ஸ்ட்டு விருச்சிகம். விருச்சிகம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி விலகுது. சரிங்களா. அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இட சனி விலகி பூர்வ புண்ணிய சனி அப்படிங்கிறது 5க்கு வருது. சரிங்களா. அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. அதுக்கடுத்த வந்து உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு இல்லை. குரு பயிற்சி வந்து அஷ்டம குருவாக வர்றாரு. சரிங்களா. அஷ்டம குருவாக வந்து உங்களுக்கு லாபத்தை பார்க்குறாரு. உங்கள் 2, 4 மற்றும் லாபம் உங்களோட 2, 4 ஸ்தானங்களை பார்க்குறது குரு பயிற்சியில் வந்து அஷ்டம குருவாக தான். ஆனால் பார்வையிடும் முறையும் சிறப்பாக இருக்குது. ஆனால் அஷ்டம குரு. சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது கும்பராகு அப்படிங்கிற 4ஆம் இட ராகு. 4ஆம் இடம் ராகு 10ல் வந்து கேது. சரி, இது வந்து சிறப்பு இல்லை. 4ல் ராகு 10ல் கேது. 4 ராகு வந்து உங்களுக்கு சிறப்பு இல்லைனாலுமே ஆனால் குருவின் பார்வை விடுவதால் இது சிறப்பாக மாறுது. சரிங்களா. அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த உடல் நலம், இந்த கேபி எல்லாம் வந்து உங்களுக்கு மயிற்சிகள் அப்படின்னு விடுவாங்க. தாயர் வழியில் உள்ள ஆரோக்கிய குறைகள் எல்லாமே வந்து குருவின் பார்வை விடுவதால் வந்து ஆரோக்கிய குறைகள் வந்து அது வந்து நிவர்த்தியும் ஆகிடும். சரிங்களா. விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு உங்களுக்கு சனி பயிற்சி பூர்வ புண்ணிய சனி அப்படிங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. அடுத்தது குரு வந்து அஷ்டம குருவானால அவர் பார்வை விடும் சிறப்பாக இருக்குது. ராகு கேது பயிற்சிகள் வந்து உங்களுக்கு 4, 10. சரி, 4, 10 ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. சரிங்களா. 4ல் ராகு வந்து சிறப்பாக இருக்குது. 4ல் ராகுக்கு வந்து சிறப்பு. 10ல் கேது வந்து சிறப்பு இல்லை. நீங்கள் தொழிலில் வந்து கவனம் செலுத்தினேன். சரிங்களா. ஏன்னா 4ல் ராகு குருவின் பார்வையும் படுவதனால நீங்கள் அதிகமான மகிழ்ச்சிகள் கேபி தேடிட்டு வேலைக்கு போக விட்டுருவீங்க. அதனால் வந்து நீங்கள் இதில் மிகுந்த கவனம் செலுத்தணும். சரிங்களா. அடுத்தது தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி தொடங்கிஇருக்குது, சிறப்பு இல்லை. ஆனால் வந்து குரு பயிற்சி உங்களுக்கு நேராக 7ஆம் ஸ்தானத்தில் மிதனத்தில் உட்காந்து உங்கள் ராசி பார்க்குறாரு. சரிங்களா. உங்கள் 11 உங்கள் ராசியை ப்ளஸ் உங்கள் 3ஆம் ஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு. உங்கள் ராசியை பார்க்குறதுனால சிறப்பு தான். உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனியோட சனி 10ஆம் பார்வையை பார்க்குறாரு உங்கள் ராசியில். சரிங்களா. ஆனால் குருவும் பார்க்குறாரு இன்னொரு வருஷத்துக்கு. அதனால் வந்து சனியால் வரக்கூடிய துன்பங்களை வந்து நீங்கள் சரி கட்டி கொண்டு இருக்கலாம், சமாளிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா. ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்தானத்துக்கு 3ல் ராகுவுமே 9ல் கேது சிறப்பு இல்லை. 3ல் ராகு ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சரிங்களா. 3 அதாவது உபஜய ஸ்தானம் 3 அப்படிங்கிறது இது வந்து குருவின் பார்வைப்படுறதுனால உங்கள் ராசிக்குமே மற்றும் 3ல் உள்ள ராகுக்கும் வந்து குருவின் பார்வைப்பட்டு அவர் சிறப்புகளை கொடுப்பார். சரிங்களா. அது வந்து உங்களுக்கு ராகு சிறப்புகளை கொடுப்பார். சரிங்களா. அதுக்கடுத்து மகரத்துக்கு வந்து நம்பர் 2 ப்ரெடிக்ஷன். துலா ராசிக்கு நம்பர் 1, மகரத்துக்கு வந்து நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி வரும். என்ன உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ஃபேவரபிள். உங்களுக்கு 3ஆம் உபஜய ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. சரிங்களா. உங்கள் ராசினா 3ஆம் ஸ்தானத்துக்கு குருவின் வீட்டுக்கு போய் மிகுந்த சிறப்புகளை கொடுக்க இருக்கிறாரு. 7ஆம் ஸ்தானம் விலகிடுச்சு. சரிங்களா. ஆனால் வந்து குரு உங்களுக்கு 6ஆம் ஸ்தானத்துக்கு போகிறாரு. சரிங்களா. இத்தனால பூர்வ புண்ணியத்தில் இருந்தார். இனி 6ஆம் ஸ்தானத்துக்கு போகிறார். குருவின் 6 வந்து சிறப்பு இல்லை. ஆனால் அவர் பார்வை விடும் இடங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதில் 9, 11, அதாவது 9ஆம் ஸ்தானம், சாரி 10ஆம் ஸ்தானம். சரிங்களா. குருவின் பார்வை இடம் வந்து உங்களுக்கு வந்து மகரத்துக்கு 10. சரிங்களா. 10, 12, 2 குருவின் பார்வை விடும் இடங்கள் சிறப்பாக தான் இருக்குது. சரிங்களா. மகரத்துக்கு வந்து 6 குரு போனாலுமே அவர் பார்வை விடும் இடங்கள் சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு சிறப்பு தான். சரிங்களா. அதாவது 6ஆம் ஸ்தானத்துக்கு குரு போகிறார் அப்படின்னா என்ன அந்த எதிரிகள் இந்த 6ஆம் ஸ்தானத்தோட அந்த ரணம் ரோகம் அப்படிங்கிறது வந்து அவர் மிகைப்படுத்தி வருது. அந்த 6 வந்து சுபகிரகம் இருக்கக்கூடாது, சுபகிரகம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு சிறப்பின்மை கொடுத்தாலுமே அவர் பார்வை விட்டு அதெல்லாம் வந்து கலந்துடுவார். சரிங்களா. அடுத்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2ல் ராகுமே 8ல் கேது வந்து உங்களுக்கு வந்து 2ல் ராகு அப்படிங்கிறது சுபத்துவமாக ஆகிடும். சரிங்களா. வருமானங்கள் அப்படிங்கிறது உங்கள் மணி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரப்போகுது. 2ல் ராகு குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்து வருமான ஸ்தானத்தில் ராகு சுபத்துவமாக இருக்கும்போது மிகப்பெரிய கணக்கு வழக்குகள் இல்லாத வருமானத்தை கொடுக்க போகிறார் ராகு. சரிங்களா. 8ல் கேது அது கொஞ்சம் சிறப்பு இல்லை. சரிங்களா. 8ல் கேது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை.
மற்றபடி உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் வந்து வருமானங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. 7.5 சனி சுத்தமாக விலகி 35 ஸ்தானத்துக்கு போகிறார் உங்களுக்கு ராசினா, அது வந்து சிறப்பு. சரிங்களா. நம்பர் 2 ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது மகர ராசிக்கு தான். சரிங்களா. நம்ம டோட்டல் 12 ராசிலேயே நம்பர் 1 துலாத்துக்கு, நம்பர் 2 அப்படிங்கிறது மகரத்துக்கு. சரிங்களா. இது வந்து உங்களுக்கு 85% நட்பலன்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சரிங்களா. 85 90% வந்து நீங்கள் நட்பலன்களை எடுத்துக்கலாம். துலா ராசிக்கு வந்து 95% நட்பலன்கள் அப்படிங்கிறது மட்டும் நடக்கும். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கும்பராசி. கும்பராசிக்கு வந்து உங்களுக்கு பாராசனி. சரி, உங்கள் ராசினா தான் 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஜென்மச்சனி இருந்தார். அதனால் வந்து உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்திருந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட் 2ஆம் ஸ்தானத்துக்கு போகிறாரு. அவர் வந்து முழுமையாக விலக போகிறார். ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து 2 வருஷத்துக்கு இருந்துட்டு அப்புறம் சனி வந்து சுத்தமாக 7.5 சனியை வந்து நீக்கி கொள்ள போகிறார். சரிங்களா. அதனால் 2 பாராசனி, இது மட்டும்தான் உங்களுக்கு மைனஸு. சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு ராசிக்கு வந்து 5ஆம் ஸ்தானத்துக்கு குரு போகிறார். சரிங்களா. 5ஆம் ஸ்தானத்துக்கு குரு போய் உங்களோட 9ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ல் குரு போய் 9, 11 ப்ளஸ்ஸு உங்களோட ராசிக்கு பார்க்குறது மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்கும். சரிங்களா. கும்பராசிக்கு அப்படிங்கிறது வந்து இந்த பரச்சனை அப்படிங்கிறது ஒன்று தான் மைனஸு. சரிங்களா. மற்றபடி உங்கள் ராசிக்குள்ள ராகு வந்து அவர் வந்து குருவின் பார்வை விட்டு அவர் மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் மைண்டில், உங்களோட மனதில் மிகப்பெரிய எண்ண திட்டங்கள் தீட்டி அது வந்து மிகப்பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறார் ராசிக்கு வரக்கூடிய ராகு. சரிங்களா. 7 அப்படிங்கிறது வந்து கேது, அது வந்து சிறப்பு இல்லை. சரிங்களா. அதாவது ஒரு ராகு கேதுக்கள் ஒரு ஸ்தானத்தில் யாரோ ஒருத்தர் நல்லதுனாலும் அடுத்த கேது தீமை செய்வார், அல்லது கேது நன்மை செஞ்சாருன்னா ராகு தீமை செய்வார். இந்த மாதிரி தான் வந்து இது பிளானட்ஸ் அப்படிங்கிறது அரபு பிளானட்ஸ். சரிங்களா. அரபுகள் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வந்து நிழல் கிரகங்கள் தான். சரிங்களா. இதுக்கு வந்து பருப்பொருள் கிடையாது. இது வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானாதிபதிகளோட ஒரு பலன்களையுமே மற்ற சார தொடர்புகளையுமே அவங்கள வந்து பார்க்கக்கூடிய கிரகங்களோட பவர்களை எல்லாமே வந்து இந்த ராகு கேதுக்கள் செய்யும். உங்கள் ராசியில் வரக்கூடிய ராகு வந்து உங்கள் சனியை போல் செயல்படாது. சனி 2ஆம் ஸ்தானத்தில் வந்து இருக்கார், பாதச்சனி. சரிங்களா. அது சுபத்துவ சனி தான். ஆனால் வந்து உங்கள் ராசிக்கு வந்து குருவின் பார்வை விட்டதுனால ராகு சுபத்துவமாக மாறிடுறாரு. இது வந்து மிகுந்த ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகுது. -1 பாதச்சனி மட்டும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மீனம். மீனத்துக்கு வந்து ஜென்மச்சனி. சரிங்களா. ராசிக்குள்ளே சனி வந்திருக்காரு. இது வந்து உங்கள் உடல்நிலையில் இன்றைக்கி மிகுந்த அக்கறை எடுத்துக்கணும். சரிங்களா. 2 வருஷம் மட்டும் முடிஞ்சுக்குது. 7.5 2 வருஷம் மட்டும் கடந்து இப்போ வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு வந்துருக்கீங்க. ஜென்மச்சனியை வந்து வந்திருக்குது. சரிங்களா. இன்னும் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சனியின் பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இருந்தாலும் சனி வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். அது குருவின் வீடு. சரிங்களா. அதனால் வந்து உங்களுக்கு சிறப்பு தான். ஓரளவுக்கு வந்து அது சமாளிச்சிக்கலாம். சரிங்களா. சமாளிச்சிக்கலாம். இருந்தாலும் ஜென்மச்சனி அது சனிக்கிட்ட வந்து அவர் வந்து கொடுக்குறத வந்து பெற்று கொண்டு தான் தீர வேண்டும். சரிங்களா. ஆனால் ஜென்மச்சனியை நீங்கள் சமாளிக்கலாம். உங்கள் ராசிநாதன் 4ஆம் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். சரிங்களா. ராசிநாதன் 4ஆம் ஸ்தானத்துக்கு போகிறாரு. நாளுக்கு போய் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12 இடங்களை பார்ப்பார். 8, 10, 12 இடங்களை பார்க்குறது வந்து சிறப்பு தான். 10 வந்து அவர் பார்க்குறதுனால 10 ஓரளவுக்கு வந்து எப்படியே வந்து தொழில் ஜீவனம் ஓடிட்டுருக்கு. சரிங்களா. 8ஆம் ஸ்தானத்தை பார்க்குறது ஆயில் சம்மந்தமான ஒரு எண்ணங்கள், ஆயில் சம்மந்தமான பயங்கள். சரிங்களா. இந்த மாதிரி திடீர் இழப்பு ஆயிருமோ, இந்த மாதிரி ஏதாவது துன்பங்கள் வந்துருமோ அப்படிங்கிற மனபயங்கள் மட்டும் இருக்குது. 8ஆம் ஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால நம்ம மனபயங்கள் மட்டும் இருக்குது. எப்படியும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சமாளிக்கலாம். சரிங்களா. மீனராசிக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எப்படியும் சமாளிக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு வந்திருக்குது. சரிங்களா. அடுத்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது 12 வந்து ராசியில் ராகு இருந்தார். சரிங்களா. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான எண்ணங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து ஆபத்தில் கொண்டு வச்சுட்டு விட்டுருப்பார். பெரிய பெரிய இழப்புகள் அப்படிங்கிற விரயங்கள் அப்படின்னு சந்திச்சிட்டீங்க. இனிமேல் 12ஆம் இடத்துக்கு ராகு போகிறாரு. சரிங்களா. 6க்கு வந்து கேது வராரு. இது உங்களுக்கு நல்லா இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது. ராகு கேது பயிற்சிகள் மீனத்துக்கு வந்து ஃபேவரபிள். 12 வந்து ராகு, 6 வந்து கேது. சரிங்களா. 60 பிளானட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மறைஞ்சிருதுங்க. சரிங்களா. அதனால் வந்து ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு என்ன ஜென்மச்சனியில் சிக்கிக்கிறீங்க. சனியின் பிடியில் சிக்கிக்கொள்ளும் போது எத்தனை பெரிய யோகங்கள் வந்தாலுமே அதுக்கெல்லாம் வந்து அந்த சனியோட தண்டனைகளை வந்து சமாளித்து கொள்ளத்தான் அது வந்து செலவு செய்யப்படும். சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் ராகு கேது பயிற்சிகளால் நாங்கள் நன்மை அடைய போகிறீங்க. எப்படியுமே நீங்கள் வந்து 4ல் போய் ராகு போனதுனால 4ல் போய் அவர் உங்களோட 7 பார்க்குறாரு.
ஆங்கில ராகு உங்களோட 8 பார்க்குறாரு. 4ஆம் ஸ்தானத்துக்கு ஒரு ராகு போய் உங்களோட 8, 10, 12 கணக்கில் பார்க்குறது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சமாளிச்சுருக்கலாம். அதுக்கடுத்து இன்னும் ஒன்று இருக்குது, கோச்சாரத்தில் வந்து மாற்றங்கள் நிகழும். சரிங்களா? ஒன்று அதாவது வருட பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து குரு அடுத்தது உங்களுக்கு 5க்கு போவார், கடகத்துக்கு போய் உச்சமாக போகிறார் ராசினால அடுத்த 1 இயரில். சரிங்களா? அதனால் எப்படி சமாளிச்சுக்கலாம் நீங்கள் மீனமாக வந்து எப்படி சமாளிச்சுக்கலாம் ஜென்ம சனியை. சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 12 ராசிகளுக்கு வந்து இந்த 3 கிரகத்தோட பயிற்சிகளும் நான் டோட்டலாக வந்து விளக்கிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் சந்தேகங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக விவரங்களை கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க.